நம்ம எல்லாருக்குமே மன அமைதி வேணும் இல்லையா? அதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றோம். ஆனா என்ன, நாம பண்ற அந்த முயற்சியே தான் நம்ம அமைதியை கெடுக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா. ஸ்ரீ பகவத்தோட போதனைகளை வச்சு பார்க்கும்போது, மன வலிய பத்தின நம்ம புரிதலையே தலைகீழா மாத்தப் போற ஒரு விஷயத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன். நீங்க அமைதியா இருக்கணும்னு போராடுறீங்க. ஆனா அந்த போராட்டமே ஒரு போர்க்களமா மாறிட்டா என்ன ஒரு முரண்பாடு இல்லையா? நம்ம செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்கிறோம், மெடிடேஷன் பண்றோம், எதுவோ செஞ்சு மனசை அமைதிப்படுத்த பார்க்குறோம். ஆனா உண்மையிலே நம்ம செய்யறது என்ன? அமைதிக்காக ஒரு போர் நடத்துறோம். இதுதான் இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ இந்த மனசுக்குள்ள நடக்கிற சண்டைகள்லாம் காரணம் என்ன? எங்க இருந்து இது ஆரம்பிக்குது? இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு அடிப்படை முரண்பாடு தான் இதுக்கெல்லாம் காரணம். பாருங்க, இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். நமக்கு சந்தோஷம் வேணும், கஷ்டம் வேண்டாம், இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா இந்த சின்ன ஆசை தான் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய யுத்தத்தையே உருவாக்குது. ஒரு பக்கம் மனசு சந்தோஷத்தை தேடி ஓடுது, இன்னொரு பக்கம் கஷ்டத்தை கண்டா பயந்து ஓடுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற இழுபறி தான் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே. ஸ்ரீ பகவத் இதத்தான் போராடும் மனம்னு சொல்றாரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். நான் கோபப்படவே கூடாதுன்னு நீங்க முடிவு பண்றீங்க. ஆனா திடீர்னு கோவம் பொத்துக்கிட்டு வருது. இப்போ என்ன ஆகும்? உங்க மனசுக்குள்ளேயே 2 டீம் ஃபார்ம் ஆயிடும். ஒரு டீம் கோவப்படாதே, கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லும். இன்னொரு டீம் கோபத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற சண்டை தான் நம்மளோட நிம்மதியே கெடுக்குது. பாருங்க, இந்த மேற்கோள் எவ்வளவு அழகா சொல்லுது. முரண்பாடு இல்லாத வாழ்க்கையே ஆன்மீகம்னு. அதாவது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற சண்டையில ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, அந்த சண்டையையே நிறுத்துறது தான் முக்கியம். இந்த மாதிரி எந்த முரண்பாடும் இல்லாம இருக்கிறது தான் நம்மளோட இயல்பான அமைதியான நிலை. சரி, இந்த மனப்போராட்டத்தை எப்படி நிறுத்துறது? அதுக்கு நாம முதல்ல ஒரு பெரிய உண்மையை ஏத்துக்கணும். என்னன்னா, நம்ம மனசை கட்டுப்படுத்த நாம பண்ற எல்லா முயற்சியும் வேஸ்ட்டு. ஆமா, நீங்க சரியா தான் கேட்டீங்க. நம்ம முயற்சிகள் தான் பிரச்சனையை இன்னும் பெருசாக்குது. இதுக்கு பேர் தான் கட்டுப்பாட்டு மாயை. இப்ப பாருங்க, நாம பொதுவா என்ன செய்வோம்? பிடிக்காத ஒரு எண்ணம் வந்தா உடனே அதை அடக்க பார்ப்போம், இல்லைன்னா அதை மாத்த முயற்சிப்போம், இல்ல அது கூட சண்டை போடுவோம். ஆனா இங்க சொல்லப்படுற வழிமுறை டோட்டலா வேற. அது என்ன சொல்லுதுன்னா, அந்த உணர்வை புரிஞ்சுக்கோ, அதை அப்படியே ஏத்துக்கோ, அது பாட்டுக்கு வந்துட்டு போகட்டும்னு விட்டுடு, சும்மா வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்லுது. இது கேட்க கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. நம்ம மனசு ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி. நீங்க கனவு காணும்போது இந்த கனவு தான் வேணும்னு நீங்க முடிவு பண்றீங்களா? இல்லையே. அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும். கோபமோ பயமோ சந்தோஷமோ எதுவும் நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வரதில்ல. அது பாட்டுக்கு தானா வருது போகுது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. நம்ம மனசோட இயல்பான நிலை ஒரு திரவம் மாதிரின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நதி ஓடிக்கிட்டே இருக்கு. அதை நீங்க தடுக்காம இருந்தா அது பாட்டுக்கு அழகா ஓடும். ஆனா நீங்க ஒரு அணைய கட்டி அதை தடுத்தா என்ன ஆகும்? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்ம மனசும் அப்படிதான். இன்னொரு சூப்பரான உதாரணம் இருக்கு. நம்ம கண், காது, மூக்கு மாதிரி புலன்கள்லாம் ஒரு சுத்தமான கண்ணாடி மாதிரி. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது அப்படியே காட்டும். இப்போ கண்ணாடியில ஒரு அசிங்கமான உருவம் தெரிஞ்சா அது கண்ணாடியோட தப்பா? இல்லையே, முன்னாடி நிக்கிற பொருளோட தப்பு. நம்ம மனசும் அப்படிதான். அது ஒரு கண்ணாடி. அதுல தெரியற விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு பாருங்க. இந்த 2 நிலைக்கும் 2 பேர் இருக்கு. ஒன்னு மனோலயம். அதாவது நாம ஒரு உணர்ச்சியோட சண்டை போடும்போது தண்ணி மாதிரி இருக்கிற நம்ம மனசு அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு போயிடுது. இதுதான் அந்த ஃப்ரோசன் ஸ்டேட். இன்னொன்னு மனோநாசம். அதாவது நாம எந்த முயற்சியும் பண்ணாம அதை அதன் போக்குல விடும்போது அந்த ஐஸ் கட்டி உருகி மறுபடியும் தண்ணியா அதோட இயல்பு நிலைக்கு வந்துடுது. ஓகே, இதெல்லாம் தியரியா கேட்க நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா அதை எப்படி அப்ளை பண்றது? அதுக்கு ஒரு சிம்பிளான ஃப்ரேம்வொர்க் இருக்கு. அத இரு உலகங்களின் கதைன்னு சொல்லலாம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில 2 உலகம் இருக்கு. ஒன்னு வெளி உலகம். இங்க நாம ஒரு வேலையை முடிக்கணும்னா, ஒரு காரை ஓட்டணும்னா முயற்சி தேவை, ஆக்ஷன் தேவை. இங்க நாம தான் செய்பவர். ஆனா நம்ம மனசுங்கிற உள் உலகத்துல கதை டோட்டலா ரிவர்ஸ். அங்க நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அதுதான் பிரச்சனை. அங்க நம்ம வேலை சும்மா ஒரு சாட்சி மாதிரி வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான். அங்க தேவைப்படுற டூல் புரிதலும் அனுமதித்தலும் மட்டும்தான். அப்போ சும்மா சாட்சியா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? எப்படி எதையும் பண்ணாம இருக்கிறது? அதுக்கு ஒரு கலை இருக்கு. அதுதான் தலையிடாமையின் கலை. வாங்க அதை எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு திடீர்னு கோவமோ பயமோ வருத்தமோ வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? 4 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, இந்த உணர்ச்சி தானா வந்திருக்குன்னு ஏத்துக்கோங்க. ஸ்டெப் 2, இதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற உண்மையை உணருங்க.
ஸ்டெப் 3, அதை மாத்தவோ அடக்கவோ பண்ற எல்லா முயற்சியையும் கைவிடுங்க. ஸ்டெப் 4, என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்க தலையிடாம இருந்தா போதும், அந்த உணர்ச்சி ஒரு மேகம் மாதிரி தானா கலைஞ்சு போயிடும். ஆக இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம போராட்டம் தான் அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்க்கு உயில் கொடுக்குது. நீங்க ஒரு எண்ணத்தோட சண்டை போடும்போது அதுக்கு நீங்களே சாப்பாடு போட்டு வளர்க்குற மாதிரி. அதை நீங்க கண்டுக்காம விட்டுட்டா அதுக்கு சாப்பாடு கிடைக்காம தானாவே செத்து போயிடும். சிம்பிள். சரி, இப்படி எதுலயும் தலையிடாம போராடாம இருந்தா கடைசில என்னதான் கிடைக்கும்? இதோட ரிசல்ட் என்ன? அதுதாங்க பிரச்சனையற்ற வாழ்க்கை, ஒரு முழுமையான மன சுதந்திரம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தணும். இதனால நீங்க எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு ரோபோ மாதிரி ஆயிடுவீங்கன்னு அர்த்தம் இல்ல. கோபம், சந்தோஷம், துக்கம் எல்லாம் வரும், போகும். ஆனா அது எதுவும் உங்களுக்குள்ள ஒரு சண்டையை உருவாக்காது. வாழ்க்கை ஒரு ஆறு மாதிரி ஓடும். நீங்களும் அது கூட சேர்ந்து மிதந்து போவீங்க. அவ்வளவுதான். அப்போ கடைசியா நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நாம அடைய நினைக்கிற அந்த சுதந்திரமான மனநிலை ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிறது தான். நம்ம மனசோட இயல்பே சுதந்திரம்தான். நாம பண்ற தேவையில்லாத முயற்சிகள் தான் அந்த சுதந்திரத்தை ஒரு மேகம் மாதிரி மறைக்குது. அந்த முயற்சியை விட்டா போதும், மேகம் விலகி சூரியன் தெரியும், நாம இயல்புக்கு திரும்பிடுவோம். அப்போ கடைசியா உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களுடைய இயல்பான நிலையே சுதந்திரம்னா பின்ன நீங்க எதை அடைய இவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாம தேடுற அமைதி நாம அடைய வேண்டிய ஒரு இலக்கு இல்ல, அதை நாம திரும்பி போக வேண்டிய நம்மளோட இயல்பு. தேடுறதை நிறுத்துறப்போதான் நாம எங்கே இருக்கோம்னு தெரியும். யோசிச்சு பாருங்க.